2026ல யாரு முதல்வரா வருவாங்க? 2026 எலெக்ஷனில் தமிழ்நாட்டுக்கு யார் முதல்வராக வருவாங்கன்றது கேள்வி. பொதுவாக இந்த அரசியல் கேள்விக்கு இந்த மாதிரியான பொதுவான கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறது இல்லை. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, எனக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு விரோதமாக ஏதாவது வரும்னு தெரிஞ்சாக்கா அப்போ சொல்ல விரும்ப மாட்டேன் நான். இது என்னோடய பர்சனல் ஆச்சு. இன்னொன்று அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த நேரத்தில் தான் சொல்லணும்னு. ரொம்ப சீக்கிரமாகவே கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கு. இப்போது ஆகஸ்ட் மாதமே ஒன்றும் முடியல. எலெக்ஷனுக்கு எல்லாம் அறிவிப்புக்கு அப்படின்றது ஒன்று 6 மாதம் இருக்குது. சரியா? இவ்வளோ முன்னாடியெல்லாம் இந்த காலத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க. 2வது, நிறைய சிஎம் கேண்டிடேட் இருக்கிற மாநிலம் நம்மளோட தமிழ்நாடு மாநிலம். அதாவது தமிழ்நாட்டில் முதல்வராக ஆக வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்கள் பல பேர் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில். அவ்வளோ பேரோட ஜாதகமும் நம்மக்கிட்ட இருக்காது. 2வது, அளவுக்கு அதிகமான போட்டியாளர்கள் இருந்தால் அந்த மாநிலத்தில் எப்பொழுதுமே கூட்டணி தான் முடிவு செய்யும். யார் முதல்வராக வருவார் என்பதை கூட்டணி தான் முடிவு செய்யும். கூட்டணியை வச்சு தான் அவங்கள சொல்லணும். கூட்டணிங்கிறது ஒன்றுமே இங்கே பழைய கூட்டணியான திமுக கூட்டணியில் ஒன்றை கூட உடைக்க முடியல யாராலையும். தலை கீழே நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டாங்க. விஜயும் சரி, பிஜேபியும் சரி, திமுக கூட்டணி உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால முடியவே இல்லை. இந்த ஆகஸ்ட் எண்டு வரைக்கும், இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறோம். இன்றைக்கி தேதி வரைக்கும் திமுக கூட்டணியிலேருந்து ஒரு புல்லை கூட பிடுங்க முடியல யாராலையும். ஒரு புல் சொல்கிறேன், ஒரு புல்லை கூட பிடுங்க முடியல யாராலையும். அதனால் அது இன்னும் வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால் இன்றைக்கி தேதிக்கு பலமாக இருக்கிறது திமுக கூட்டணி தான். அப்படின்னா திமுக கூட்டணியில் யாரை கை காட்டுவாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவரை தான் கை காட்ட போகிறாங்க. அவர் தான் சிஎம் கேண்டிடேட். அதனால் அவருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இன்றைக்கி தேதி வரைக்கும் பிரகாசமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. 1. 2வது, பல பேர் தன்னோட கனவுகள் கலைந்து போனதுனால அவங்கெல்லாம் இறங்கி வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு கமலஹாசன் சிஎம் கனவுல இருந்து இறங்கி அவர் எம்பி ஆகிட்டார். திமுகவின் எம்பியாக அவர் செயல்படுகிறார். ஓபிஎஸோட கனவு கலைஞ்சு போய்விட்டது. அதனால் நான் அதிமுகவில் எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறேன்னு அறிவிச்சிட்டாரு. டிடிவி தினகரன் தனக்கு சிஎம் கனவுலேருந்து அவரும் விலகிட்டார். விலகுறதுனால ஏதோ ஒரு பதவி கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் கட்சியை நடத்துகிறாரு. அன்புமணியும் தன்னுடைய முதல்வர் கனவுலெல்லாம் எப்போவோ விட்டுட்டார். அது சாத்தியக்குறை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் தலைமையிலெல்லாம் கூட்டணியெல்லாம் அமைக்கணும்லாம் நினச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி அவங்களோட கட்சியாக 2ஆக ஆயிடுச்சு. அதனால் இப்போ அவருக்கும் அந்த நினப்பெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னும் யார் இருக்கிறா? சசிகலாவோட கனவெல்லாம் கலைஞ்சி போய் சுக்குநூறாக போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போது இருக்கிறது முதல்வர் கனவிலே இருப்பவர்கள் இபிஎஸ், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1, ஸ்டாலின் அவர்கள் தற்கால முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் 2, 3வதாக புதிதாக வந்திருக்கும் விஜய் அவர்கள், 4வதாக சீமான் அவர்கள். ஆக 4 பேர்கள் தான் இருக்கிறாங்க. பிஜேபியில் அந்த மாதிரிலாம் ஒரு ஆசை இருந்தது. வெளியே தெரியாமல் அப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கும்னு ஆளால் சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. 2வது, அண்ணாமலையின் தலைமை போன பிறகு பிஜேபியில் இருக்கிற தொண்டர்களுக்கு சோர்வு ஏற்பட்டு விட்டது. அதனால் அவங்களில் இப்போ யாருக்குமே சிஎம்ங்கிற
ஒரு பதவிக்கு அவங்க யாருமே ஆசைப்படவும் இல்லை, இப்போ படவும் முடியாது. அதுக்கான வாய்ப்பையெல்லாம் அடைச்சிட்டாரு அமித்ஷா, ஏடிஎம்கேயோட கூட்டணின்னு சொல்லி. ஆக துணை முதல்வருக்கான கனவுல வேணால் சில பேர் இருப்பாங்க. நயனா நாகேந்திரன் இருக்கலாம், இன்னும் அவர் கூட யாராவது இருக்கலாம். அந்த மாதிரி துணை முதல்வரின் கனவுலே சில பேர் இருக்கிறாங்க. துணை முதல்வர் கனவிலே இருப்பவர்கள் பிரதானமாக அல்லது முக்கியமானவராக இருப்பவர் திருமாவளவன் அவர்கள். ஆக இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கு. ஆக 4 முனை போட்டி. பட்டர்மேன் லைட்டே தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இபிஎஸ், ஸ்டாலின், விஜய், சீமான் 4 பேர் தான். ஆக 4 முனை போட்டிங்கிறது உறுதியாகிவிட்டது. இப்போ 4 முனை போட்டியில் கூடுதல் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா, தனித்து நிற்க தகுதியற்று போய்விட்டதாக தங்களை தாங்களே கருதி கொண்டார்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள். அவங்கள சேர்ந்தவங்கள தலைவரான அமித்ஷா அந்த மாதிரி கருதிட்டாரு. பிஜேபியோட தலைமை முடிவு செய்துவிட்டது, நாம் தனித்து நிற்கும் தகுதியை இழந்து விட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அல்லது இன்னும் அதுக்கான காலம் வரவில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தனக்கான தலைமை பகுதி அல்லது சிஎம்முக்கான பதவிக்கான போட்டியிடுவதற்கு நாம் இப்போது தகுதி பெறவில்லை, இன்னும் சில காலம் எடுக்கும் என்று அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் கண்டிப்பாக யாரு கூடயாவது சேரணும்னு ஆசைப்பட்றாங்க. சேர்றவங்கள யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. சேர்த்துக்கலாம் கூட மிரட்டியாசி சேர்ந்துக்கலான்னாக்கா அது ஏடிஎம்கேவில் தான் முடியும். ஆக கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் தனித்து நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். ஏன்னா அவருக்கு துணை முதல்வரோட ஆசையை பல பேர் காட்டிட்டாரு. அப்போ கூட யாரும் சீக்கிரம் வரல. வந்தால் அதிசயம் நடந்தால் உண்டு, அதிசயம் நடந்தால் உண்டு. அது பேரம் பேசுகிறத பொறுத்து இருக்குது. சீட்டு மற்றும் பணம், இந்த வகையான பேரத்தின் அடிப்படையில் விஜய் அவர்கள் காங்கிரஸையோ அல்லது காங்கிரஸோடு சேர்ந்து திருமாவளவனையும் தன் பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏன்னா அங்கே பணம் கொடுப்பாங்களோடைய டிஎம்கேல துணை முதல்வர் பதவியோ பங்குவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் வரலாறு இல்லை. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி மாற வேண்டியது வரும். அதுக்கேற்ற மாதிரி தங்களோட கொள்கைகளில் சரியான மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் பணத்தை கட்டி ஈடுகட்ட முயற்சி பண்ணுவாங்க. இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க காங்கிரஸும் திருமாவளவனும் வெளியேறி இந்த பக்கம் வரலாம். எப்படி வந்தாலும் அதிமுகவின் எதிர் அணி வாக்கு தான் சிதறுமே ஒழிய, 2ஆக பிரியுமே ஒழிய அதிமுகவோட கூட்டணிக்கு சேதம் இருக்காது. அந்த அடிப்படையில் திமுகவுடைய ஓட்டுக்கள் பாதி விஜய் பக்கம் போகலாம். சீமானுடைய ஓட்டுக்களும் குறைஞ்சபட்சம் ஒரு 2-3% ஆச்சு விஜய் பக்கம் போகலாம். இதெல்லாம் சீமானுக்கும் திமுகவுக்கும் தான் விஜயால் நஷ்டம் ஏற்படும் ஒழிய தெளிவான வாக்காளர்களை கொண்ட பிஜேபிக்கு நஷ்டமே ஏற்படாது. தெளிவான வாக்காளர்களை கொண்ட பிஜேபிக்கு நஷ்டமே ஏற்படாது. இளம் வாக்காளர்களை பிஜேபியும் தன் கையில் வச்சிருக்குது. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இளம் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ், 18 வயசு தாண்டி 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்காளர்களெல்லாம் பிஜேபி பக்கம் இருக்கிறாங்க. அவங்கள ஒன்று கூட அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மதம் மற்றும் தேசத்துடைய கொள்கையில் தெளிவு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு நேர்மையான அதிகாரி வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் அவங்களோட ஓட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதிமுகவுக்கு இளம் வாக்காளர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. பழைய வாக்காளர்கள் தான் இருக்கணும் ஒழிய இளம் வாக்காளர்கள் சேருவதற்கோ இருப்பதற்கோ வாய்ப்பே கிடையாது. அதனால் அவங்களுக்கு தேய்மானமும் ஒன்றும் பெருசாக இல்லை, வளர்ச்சியும் ஒன்றும் இருக்காது. விஜய்னால பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் ஏற்படாது. தலைகள் இங்கேருந்து அங்கெல்லாம் ஓடலாம், ஆனால் தொண்டர்கள் யாரும் போயிருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் தலையும் மாறும்,
தொண்டர்கள் அப்படியே இருப்பாங்க. சில நேரங்களில் தொண்டர்கள் மாறுவார்கள், தலைவர்கள் அப்படியே இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 4 முனை தேர்தல் உறுதியாகிவிட்டதுன்னு சொல்லலாம். 4 முனை போட்டி உறுதியாகிவிட்டதாக சொல்லலாம். அதில் கை ஓங்கி இருக்க போகிறது அதிமுக, பிஜேபி கூட்டணி நீடிக்கும் பட்சத்தில் அவங்களே ஓங்கி இருக்கும். அவங்களோட கை தான் ஓங்கி இருக்கும். ஓபிஎஸ் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அவங்களோட கை ஓங்கி இருக்கும். பாமகன்னு சொல்லக்கூடிய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்த் கட்சி, இவங்கெல்லாம் இங்கே அங்கே எங்கே வேணாலும் போகலாம். எப்படி போனாலும் அவங்களாலும் பெரிய பெனிஃபிட் எல்லாம் ஒன்றும் வந்துடாது. அந்த வகையில் பிரதானமான வாக்காளர்களை வச்சு பார்க்கும்போது நம்பர் 1 பிளேஸில் இபிஎஸ் இருப்பார். நம்பர் 2 பிளேஸில் திமுக வரும். நம்பர் 3 பிளேஸில் விஜய் வருவார். நம்பர் 4th சீமான் வருவார். இப்படி தான் வரும். ஒருவேளை சீமான், அதாவது 1 2 3 4 சொல்லிட்டேன். நம்பர் 1ல் இபிஎஸ், நம்பர் 2 டிஎம்கே, நம்பர் 3 விஜய் டிவிகே, நம்பர் 4th 4வது இடத்துல சீமான் வருவார்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த மாதிரி 4 இதில் வரும்போது நம்பர் 1ல் இருக்கிறவங்களுக்கு தானே சிஎம் வாய்ப்பு. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே மீண்டுமே கேப் விட்டதுக்கப்புறம் இப்போ மீண்டும் என்ன பண்ண போகிறார், அவரே சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை பிரகாசமாக இருக்கிறது. இது என்ன வெறும் ஜோசியர்கிட்ட வந்து கேட்டாக்க இந்த மாதிரிலாம் பதில் சொல்கிறீங்களே நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பின்னாடி பல ஜோதிடங்களும் இருக்குது. அந்த காரணங்களை அவங்ககிட்ட சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கோச்சார கிரகங்கள் தான் எப்போவுமே வந்து எல்லாருக்கும் அரசியல் யோகம் இருக்கிறதுனால தான் அரசியலில் இருந்திருக்கிறாங்க, பதவியில் இருந்திருக்கிறாங்க. தசாபுத்திகள்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இருக்கும்போது இருக்கிறாங்க, தசாபுத்தி போனப்போ வந்துடுவாங்க. அதை விட எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னென்னா கோச்சார கிரகங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு தான். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு, சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சாதக குறை உண்டு. அதாவது இருக்கிறவங்கள ராசி பலன்லாம் பார்க்கும்போது கன்னிராசியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் குருபலன் ஜூன் 1 2026 அவருக்கு லாபஸ்தானத்தில் வரப்போகிற காரணத்தினால 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்தார்னா அவரோட உச்ச பார்வையை கன்னிக்கு பதவிஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு உச்ச பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மீதி பேருக்கலாம் ரிஷபராசிக்கு குருபலன் இழக்க போகிறாங்க. ஏற்கனவே கடகராசியை சேர்ந்த அண்ணாமலை போன்றவர்களுக்கெல்லாம் குருபலன் இல்லாமல் தத்தளித்திருக்கிறாங்க இப்போதைக்கு. அவங்களுக்கெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த வகையிலும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆக பிரகாசமான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ஒருவேளை இந்த தலையெழுத்தை மாற்றுற சக்தி ஏதாவது இருக்குமே ஆனால் அது ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் மாற்ற முடியும். சீமான் அதிசயமான முடிவு எடுத்து எனக்கு இந்த பெட்ரோமஸ் லைட்டே தான் வேணுங்கிற கொள்கையிலேருந்து மாறி அவர் யார் பக்கம் போகிறாரோ, யார் பக்கம் போகிறாருன்னா டிஎம்கே பக்கம் போக வாய்ப்பு இல்லை. அப்புறம் இவருக்கு பின்னாடி வந்த விஜய் பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். என்னத்துக்கு காரணமா அப்படின்னா அவங்களுக்கு இவங்களுக்கு நிறையெல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, பெரிய எதிர்ப்புகளும் கிடையாது. அதனால் போகலாம். இன்னொரு பக்கம் இந்த முறையும் 4வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட 2வது 3வது இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. அப்படியே அவங்கெல்லாம் வந்து டைவெர்ட் ஆகி அரசியல் எதிர்காலம் இப்போவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேறு இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பயத்தின் காரணமாக, கட்டாயத்தின் காரணமாக சீமான் அவர்கள் இப்படி மாறி வரலாம். அப்படி வர பட்சத்தில் அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்புகள் கடுமையான பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுலேயும் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே போயிடுவார். இவரோட நிலைமை மட்டும் வசதி பார்வையோட பண்ணுவார். வேறு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை.
கொள்கைகள் இல்லாதது தான் அரசியலாக இருக்கிற அரசியலில் கொள்கை வேணும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கொள்கையே இல்லாமல் தான் என்ன கொள்கைன்னா ஜெயிக்கணுங்கிறது தான் கொள்கை எல்லாருக்கும். பதவியை பிடிக்கணும், முதல் பதவியை பிடிக்க முடியலனா அடுத்த பதவியை பிடிக்கணும். இப்படி தான் கொள்கையே வச்சுக்கிறாங்க எல்லாரும். இதுதான் யதார்த்தம். ஸோ உளவியல், நடைமுறை உளவியல் அடிப்படையிலையும் பார்த்துட்டோம், நடைமுறையிலையும் பார்த்துட்டோம். வழக்கமாக மக்களோட நடைமுறை அவங்களோட உளவியலை தான் நம்ம பார்த்து சொல்கிறது பழக்கம். அது கூட உள்ளார்ந்த விஷயந்தான். கடந்த கால 5 வருட ஆட்சி மக்களுக்கு உளவியல் அடிப்படையில் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அதனாலையும் திமுகவுக்கு எதிராக 3-4 பேர் 3 அணிகள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த பிரச்சாரம் பெரிய அளவில் எடுபடும். ஏன்னா 1க்கு 3 பேர் எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க திமுகவுக்கு எதிராக. அதனால் எல்லாருமே 4 முனை நிற்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆட்சியாளர்களை தான் அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த வகையில் திமுக அதிகமான விமர்சனங்களை எதிர்கொள்ளும். அதில் உளவியல் ரீதியாக மக்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் அதெல்லாம் திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்பலைங்கிற மாதிரி அவைகள் ஏற்படுத்தும். இவரை விட அவரே அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் அது ஒரு அட்வான்டேஜ் எடப்பாடிக்கே இருக்குது. ஆக மொத்தத்தில் உறுதியாக கிட்டத்தட்ட 99.9% உறுதியாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமியை மீண்டுமே சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நன்றி, வணக்கம்.